நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த புலோகம் போற்றும் பூண்டி மாதா திருத்தலத்தில் வெயிலும் அதிகமாக இருக்குது, வேர்வையும் அதிகமாக இருக்குது, புழுக்கமும் அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறதெல்லாம் பற்றி கவலைப்படாமல் இந்த நேரத்தில் என்னுடைய நம்பிக்கை மிகுந்த வார்த்தைகள் ஜெபங்கள் கேட்கப்படும் என்ற சிந்தனையோடு வந்திருக்கீங்க இல்லையா? உங்களை கண்டிப்பாக இறைவன் வெறுங்கையராக அனுப்ப விரும்பவில்லை. நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதை பெற்றுக்கொண்டு செல்ல வேண்டும் என்பது அன்னை வழியாக இறைவன் உங்களிடம் கொடுக்கின்ற அற்புதமான ஆசீர்வாதம் மிகுந்த உணர்வு. இன்றைக்கு நாம் நற்செய்தி பகுதியில் வாசிக்க கேட்டோம். நம்பிக்கையின்மையை பற்றி ஆண்டவர் தன்னுடைய சீடர்கள் வழியாக நமக்கான ஒரு பாடத்தை கொடுக்கின்றார். நம்பிக்கை இல்லாமல் நாம் இங்கே வந்திருக்க மாட்டோம். நம்பிக்கை இல்லைன்னா இவ்வளோ பேர் இங்கே இருக்க மாட்டீங்க. ஆயிரக்கணக்கான பேர் காணொளி வழியாக இந்த திருப்பலியிலே பங்கு பெற மாட்டோம். என்ன குறைவாக இருக்கிறது அப்படின்னா அதுதான் சீடர்களுக்கு மீண்டுமாக புரிய வைக்கின்றார். அந்த சீடர்களுக்கு புரிய வைப்பதன் வழியாக நமக்கும் புரிய வைக்கின்றார். அப்போது சீடர்கள் ஆண்டவரிடத்தில் கேட்கிறார்கள், ஐயா, அன்றைக்கி எங்களை ரெண்டு பேராக நாங்கள் திருத்தூதர்களாக சீடர்களாக இருந்தப்போ அப்போ அனுப்புனீங்கள்ல எங்களைய, நாங்கள் போய் என்ன செஞ்சோம்? எங்களுடைய வார்த்தைகளுக்கு தீய ஆவிகளும் கட்டுப்படுகின்றனவே, நோய் நொடிகள் குணமாகுகின்றனவே அப்படின்னு மகிழ்ச்சியான அனுபவத்தெல்லாம் நாங்கள் சொன்னோம் பார்த்தீங்களா? அப்போது எங்களுக்கு நடந்தது இன்னைக்கு ஏன் நடக்கலை அப்படின்ற ஒரு சந்தேகம் அவர்களுக்கு. அப்போது அதே வல்லமை, அப்போ ஒருவேளை என்கிட்டேருந்து வல்லமை குறைஞ்சிருச்சா, என்னுடைய இயலாமையை நான் வெளிப்படுத்தி அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்தது. ஏன்னா குணப்படுத்துகின்ற வல்லமை எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்கணும்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். அந்த சீடர்களிடத்தில் பார்த்து சொல்லுகிறார், ஐயா, உங்களிடத்துல நம்பிக்கை இல்லாமல் இல்லை. என்ன பிரச்சனைனா உங்களிடத்தில் இருக்கிற நம்பிக்கை உண்மையான முழுமையான ஆழமான நம்பிக்கையாக இல்லை அப்படிங்கிறத தெளிவுபடுத்த விரும்புகிறார். இது சீடர்களுக்கு அந்த நேரத்தில் தேவையான ஒரு அருமையான பாடம். ஏன் அந்த பாடம் இயேசு கற்றுத்தர விரும்புகிறார் அப்படின்னாக்கா, ஒருவேளை முன்னாடி வந்த அனுபவம் சீடர்களாக அனுப்பப்பட்ட பொழுது நோய் நொடிகளை குணமாக்குவது, தீய ஆவிகளை ஓட்டுவது, இது எல்லாம் ஒரு மனிதனுக்கு வந்துருச்சுன்னா அந்த மனிதன் யாருக்கு இணையாக தன்னை நினச்சிக்குவான்? கடவுளுக்கு இணையாக தன்னை ஒருவேளை நினைத்து கொள்ளலாம், மற்றவர்களை விட பெரியவர்கள் என்று. இன்றைக்கும் சில பேர் பார்த்தீங்களா, தூய் ஆவியின் பெயராலே, நற்செய்தி அறிவிப்பின் பெயராலே குணமாக்குகின்ற வல்லமையை கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்பதற்காக மிக அலட்சியமாக பணத்தை மாத்திரமே குறியாக வைத்து இன்றைக்கும் பல மதங்களிலும் கலாச்சாரங்களிலும் இருப்பதை நாம் பார்க்கின்றோம்.